கம்பேக் எப்படி இருந்தது? மாசா இருந்தது, கிளாஸா இருந்தது. பட் தலைவர் தான் இன்னும் அதுல இருந்து வெளியில வராத மாதிரி தெரிஞ்சது. அக்கா இப்ப 50 ஆண்டுகள் ஆச்சு, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா முடியும். ஏன் முடியாது? உண்மை கண்டிப்பா ஜெயிக்குங்க. நாங்க யாருக்கும் துரோகம் பண்றதுக்கோ தப்பு பண்றதுக்கோ நாங்க ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்பட கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதாவது சமூக நீதி வேணும், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் ஆட்சி அமைக்க முடியாது? ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குதா? கிடையாது. கிடைக்குது நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்ப கரூர் விஷயத்துல விஜய் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு. கண்டிப்பா கிடையாதுங்க. உங்க வீட்டுல வந்து ஒரு துக்கம் நடந்தா நீங்க ஓடி ஒளிஞ்சிங்கன்னு சொல்வீங்களா? 14 நாளுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அந்த கன்சர்ன் பர்சன் யாரு மொட்டை போட்டாங்களோ, யாரு அந்த துக்கத்துக்கு மெயினான ஆளோ, அவங்க வெளியே கூட போக மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் நீ உங்க அப்பா இருந்துட்டாரு, உங்க அம்மா இருந்துட்டாங்க, நீ ஓடி ஒளிஞ்சிட்டா நீங்க கேப்பீங்களா? சார் அந்த மனுஷனோட மூஞ்சியை ஃபர்ஸ்ட் பாருங்க சார், எப்படி நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்குறாருன்னு. ஏன் உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாம இருக்கு? சும்மா போய் அன்னைக்கு நைட்டே பாத்துட்டு வந்துட்டான்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அனுதாபம், அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தமா? ஏன் இப்ப நடந்தவங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்போது எங்க போனீங்க? கரெக்ட் தானேங்க? இப்ப நேத்து கோவையில அந்த மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இது வரைக்கும் திமுக இருந்து யாருமே வர கிடையாது. ஏன் வரல? ஏன் இதே வந்துட்டு பொள்ளாச்சி வழக்கு ஆகும்போது கனிமொழி அக்கா ஓடி ஓடி வந்தீங்கல்ல, இப்ப எங்க போனீங்க? அதாவது உங்க ஆட்சியில நடக்குதுங்கும் போது அது தப்பு, அதே மத்தவங்க ஆட்சியில நடக்கும் போது அந்த தப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்ல. லைக் உங்க ஆட்சியில நடக்கும் போது அப்ப தப்பா தெரியறது இல்ல, மத்தவங்க ஆட்சியிலங்கும் போது அது தப்பா தெரியுதாங்க கேள்வி வருது இல்ல நமக்கு. சார் அவர் செய்யறது எல்லாமே கேவலமான செயல் சார். அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னே நீங்க சொல்லாதீங்க. ஜேர்னலிஸ்ட் செய்யக்கூடிய வேலையே கிடையாது அவர் செய்யறது. எப்படி ஒரு இவ்வளவு பிரபலமான ஒரு ஆளை, ஒரு கட்சி தலைவரை நீ கைய கட்டி ரோட்ல இழுத்துட்டு போகணும், குத்தணும், அப்படி இப்படின்னு சொல்றியே, நீ வன்முறையை தூண்டலையா? உன் மேல மரியாதை வருமா? ஃபர்ஸ்ட் நான் ஒருமையிலேயே பேசுறேன் சார். என்ன பண்ண முடியும் பண்ணுங்க, நீங்க பாக்கலாம். நீ என் தலைவனை இவ்வளவு கேவலமா பேசும்போது உனக்கு எப்படி நாங்க மரியாதை கொடுப்போம்? திருப்பி இதே மாதிரி பேசினா நீ ஒத்துக்கிய? போன வாரம் ஃபுல்லா ட்வீட்ல போட்டு அதனால கிளின்னு கிளிக்கிறாங்க சார் எங்க பசங்க. சும்மா விட மாட்டாங்க. நீ எங்க தலைவனை சீண்டுனா கண்டிப்பா எங்க பசங்க சும்மா விட மாட்டாங்க. எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயரா இருக்காங்க. கண்டிப்பா. ஏன் வெல்ல முடியாது? கண்டிப்பா முடியும் சார். மக்களுக்கு உண்மை தெரியுது. இப்ப இருக்கிற சோசியல் மீடியால வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தெரியுது. கண்டிப்பா வெல்ல முடியும். இப்ப என்னக்கா புரிஞ்சுக்கிட்டீங்க தளபதி பேசினதுல? இந்த கரூர் சம்பவத்துல என்னென்ன நடந்தது, டே 1ல இருந்து இன்னைக்கு 40 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன விஷயத்த கோத்ரூ பண்ணாங்க. லைக் எப்படி சொல்றது, கோர்ட்டு கேஸ், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் எத்தனை அப்டக்கிள்ஸ் வந்துச்சு, எதிர்மறையா வந்துட்டு அவங்க திமுகல இருந்து என்னென்ன தாக்குதல் வச்சாங்க, என்னென்ன பெர்மிஷன் கொடுத்தாங்க கொடுக்கலங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் எலாபரேட்டா ஆதவ் அர்ஜுனா சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தலைவரும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்னென்ன மாதிரியான கேள்விகளை வந்து நீதிபதிகள் கேட்டாங்கிறது ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கண்டிப்பா சார். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன? 3000 பேர்த்த கூப்பிட்டு இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தியாச்சு. நேத்து ஆயிரக்கணக்கான பேர்த்த வச்சுட்டு அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியாச்சு. இதுக்கு மேல எங்களால ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் ஆதரவாளர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க சார். இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட கேள்வியே கேட்க கூடாது. நம்மளை பிடிச்சவங்க அவங்களையும் பிடிக்கலாம், அவங்களை பிடிச்சவங்களுக்கு நம்மளையும் பிடிக்கலாம். யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. நம்ம ஒரு ஹெல்த்தி பொலிட்டிக்ஸ பண்ணணும்னு நினைக்கிறோம் சார், அவ்வளவுதான். இத்தனை ஆண்டுகளா திராவிட ஆட்சி எல்லாம் பண்ணிட்டாங்க மக்களுக்கு. விஜய் வந்து என்ன பண்ண போறாரு? என்ன பண்ணீங்க? திராவிட ஆட்சி என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன் சார். முதல்ல இருந்த திராவிட ஆட்சி அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. இதுதான் நான் கேக்குறேன். இந்த 4.5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாமர மக்கள் இன்னும் பாமரமாவே இருக்காங்க. ரோட்ல இன்னும் குண்டு குழிய ரெடி பண்ணல 4000 கோடி வாங்குனீங்க, இன்னும் அதையும் நீங்க ரெடி பண்ண கிடையாது. கேட்டா 40%, 50%, 60% சொல்றீங்க. வருஷம் வருஷம் போட் ஷோ நடத்திட்டு இருக்கிறீங்க. கரூர் சம்பவத்துக்கு டைரக்டா வேற ஒருத்தர் தான் காரணம் பழி தூக்கி போட்டு எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. இது எப்படி ஒரு நல்ல ஆட்சிக்கான நிலைப்பாடா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா வெல்லுவார் சார். 200% வெல்லுவார். ரசிகர் கூட்டம், அவரை பார்க்க வர கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் தான், ஒரு நடிகரை பார்க்க வர கூட்டம் சார். ஆரம்ப காலத்துல ரசிகர் கூட்டமா தான் இருந்தது. இந்த கேள்விக்கு பதில் சொன்னா ஒவ்வொரு போராட்டத்திலயும் ஆர்ப்பாட்டத்திலயும் அதுக்கப்புறம் மாநாட்டிலயும் பாத்தீங்கன்னா எங்க பசங்க எல்லாம் வெள்ளை சட்டை நம்ம கட்சி துண்டு போட்டுதான் வராங்க. அது எப்படி வந்து ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு பையன் அந்த ஓட்ட போட மாட்டேன்னு சொல்ற பையன் ஏன் கட்சி துண்டு போட்டு வரான்? பாக்குறீங்கல்ல. கண்டிப்பா ஓட்டா மாறும் சார். 80% ஓட்டா மாறினாலே நாங்க ஜெயிச்சிட்டோம்.
எங்களுக்கு சேர்ற கூட்டத்துல 80% எங்களுக்கு ஓட்டா மாறினாலும் ஜெயிச்சிட்டோம். மாறும் 15% தான் வாங்குவாரு அப்படின்ற போல கருத்து. சார். உருட்டுறவங்க 1008 உருட்டுவாங்க சார். அதெல்லாம் உண்மையாகாது. தளபதியோட கம்பேக் எப்படிக்கா இருக்கு? தளபதியோட கம்பேக் வந்து செமையா இருந்துச்சு. பட் அவரை பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இவ்வளவு ஒல்லியாயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டோம். நம்ம வீட்டுல எப்படி இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்தா நம்ம எப்படி இவ்வளவு கஷ்டப்படுவோமோ, எந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ அது எல்லாமே நான் தளபதி கிட்ட இன்னைக்கு பார்த்தேன். அவர் அதிகமா வந்து பேசவும் இல்லை, கரெக்டான கேள்வியை மட்டும் எழுப்பிட்டு போயிட்டாரு. வீடியோ வந்தா நீங்களே பாப்பீங்க. இப்ப கரூர் விஷயத்துல வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு, மக்கள் கூட நிக்கலன்னு. ஏங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே ஃபர்ஸ்ட் ஒரு முட்டாள்தனம். ஓடியெல்லாம் ஒளியவே இல்லை. அதுங்களுக்கு வந்து இந்த டிஎம்கேல வந்து வேலை வெட்டியே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வியை கேட்டு அறிவு இல்லாம அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டெத் ஆயிடுச்சு. அவங்க அந்த 40 நாள் 10 நாள் 15 நாள் இந்த காரிய சடங்கெல்லாம் முடிக்காம வெளியே போய் சுத்திக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்களா? இருக்க முடியுமா? நீங்க இருப்பீங்களா? சொல்லுங்க பிரதர், நீங்க இருப்பீங்களா? இருக்க முடியாதுல்ல. நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் நடந்தா நம்ம எப்படி ஒரு 40 நாள் ஒரு மௌனம் இருந்தோமோ, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த சடங்குலாம் பண்ணணுமோ அதெல்லாம் எங்க தளபதி பண்ணியிருக்காரு. அவரோட தொண்டர்கள் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். மற்ற மாவட்டம் எல்லாமே நமக்கு தெரியாது. எங்க மாவட்டத்துல நாங்க பண்ணியிருக்கோம். அதுக்கான கண்ணீர் அஞ்சலி நாங்க செலுத்திருக்கோம். சோ அதை விட்டுட்டு என்ன ஒரு ப்ராக்டிக்கலா யோசிக்கணும்னே தெரியாம ஓடி ஒளிஞ்சிட்டாரு, பயந்துட்டாரு, கோர்ட்ல கேஸ் இருக்கு, அரெஸ்ட் பண்றாங்க, எல்லாமே வந்து ஒரு ரீல் தான். ஓகேங்களா? அதை பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை வந்து இன்னமும் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. இந்த மாதிரி பேசி பேசி வீடியோ போடுறவங்க தான் முட்டாள். 2026ல நல்ல பதில் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இதுக்கான உண்மை வந்து வெளியே வரும். எல்லாரும் இப்பதான் இறக்கி விட்டுருக்காங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு, கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப யாரு என்ன என்ன எல்லாமே மக்களுக்கு வெளிச்சம் காட்டி ஆல்ரெடி மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஆளுங்கட்சி பண்ற அக்குரமம் அநியாயம் இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. நேற்று கூட ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க, ஒரு பாலியல் வன்கொடுமை. இதெல்லாம் பேசுறதுக்கு ஆட்கள் வரவே இல்லை. பாத்தீங்களா? எங்க போனாரு ஸ்டாலின்? ஸ்டாலின் தாத்தா எங்க போனாரு? காணோம். ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு. ஒரு பொண்ணை போய் ஒரு 11 மணிக்கு இந்த மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? போலீஸுக்கும் எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களை வந்து தூக்குல போடாம அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இதுதான் வந்து ஊழல் ஆட்சி, இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூஸா இது மட்டும் தான் இந்த ஆட்சியில நடக்குது. ஆனா எங்க தளபதி வந்தாருன்னா இது எல்லாமே மாறும். அந்த ஒரு நம்பிக்கையாக மட்டும்தான் நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறோம். ஓகேங்களா? நக்கீரன் கோபால் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்கிஸ் விஜய் தான் கைது பண்ணணும் அப்படின்றாரு. அவன் ஒரு லூசுங்க. அவனுக்கு மீச வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. அவனை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண. நம்ம பேசணும் அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். ஓகேவா? சோ அவன் ஒரு லூசு. அவனை பத்தி பேசாதீங்க. வேற நெக்ஸ்ட் கூட்டணி அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. கூட்டணி அமையாதுன்றீங்களா? ஏங்க ஸ்டாலினோட பையன் போறாரு. அவரு போறப்பவே வந்து டிவிக்கு தான் கத்துறாங்க. ஓகேவா? அந்த மாரி வந்து எந்த கட்சியில எங்க வந்து நம்ம போனாலுமே எல்லா கட்சி, இப்போ டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எங்க போனாலும் டிவிகே மேலதான் எல்லாரும் லவ் பண்றாங்க. டிவிகே தான் கத்துறாங்க. அதை வந்து கூட்டணி வச்சிருக்காங்கன்ட்டு தப்பா வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. எல்லாரும் டிவிகே தான் லவ் பண்றாங்க அப்படின்றத வந்து அவங்க அந்த கூட்டத்துல வந்து காட்டுறாங்க. அப்படி யோசிங்க. எப்பவுமே வந்து திமுகவையும் பாஜகவும் கம்பியுமே வச்சுருக்காரு. இன்னைக்கு பேச்சுல பாஜக விமர்சிக்கலன்ட்டு ஒரு கருத்து வருது. விமர்சிக்கலன்னா ஆல்ரெடி அவர் சொன்னதுதான். டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டி. ஓகேவா? சோ அவங்க எங்க 2 பேருக்குள்ளதான் கான்பினேஷன்ற மாதிரி தான் அவர் சொன்னார். மற்றபடி சுத்தி வரவங்க யாருமே இதுல கிடையாதுன்ற மாதிரி தான் அவர் சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு. 50 ஆண்டுகள் ஆட்சி, திராவிட ஆட்சி, அதை எதிர்த்து அரசியல் பண்ணி வெளியில முடியும் நினைக்கிறீங்க? நம்ம எம்ஜிஆர் வந்து தூக்கி போட்டு என்னென்னலாம் பண்ணாங்கன்றது ஆக்சுவலா இப்ப நான் எப்படி சொல்ல வரேன்னா, எங்க அப்பா வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி டிஎம்கே வந்து பகச்சிக்கவே முடியாது, அவனுங்க வந்து ஒரு கொடூரமான ஒரு ஆளுங்க அப்படின்னு எங்க அப்பா வந்து எனக்கு வந்து 2004ல இறக்குறப்ப எங்க அப்பா எனக்கு சொன்னது. அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்தா எனக்கு தெரியல. நம்ம எதுக்கு அந்த அரசியல்ல போறோம், அரசியலை பத்தி நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். நம்ம அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்களா டிஎம்கேனா. அப்ப இவங்க வாழணும்னு நினைச்சா 40 பேர் உயிர்ல 40,000 பேரும் உயிரை சாவடிக்கிறது கூட இவங்க துணிஞ்சிருவாங்கன்றது இப்போ இந்த வருஷம் 2025ல நான் கத்துக்கின ஒரு பாடம். சோ இன்னும் மக்கள் வந்து நம்பாதீங்க. இன்னும் இந்த கட்சியை வளர விட்டீங்கன்னா
டிஎம்கே வந்து நம்ம உயிரை எல்லாருமே வந்து பணிய வச்சு அவங்க மேல வர்றதுக்காக எல்லாம் வேணா நடக்கும். ஸோ மக்கள் நீங்க பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்க தான் வந்து உங்க முதல்வரை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து தளபதி மட்டும்தான், தளபதி வந்தா மட்டும்தான் மாறும். இந்த ஆட்சியில நம்மளுக்கு 1000 ரூபாய்னாங்க, ஃப்ரீ பஸ்ஸுன்னாங்க. ஃப்ரீ பஸ்ல என்னங்க நடக்குது? முந்தா நேத்து பாக்குறேன், ஒரு தூய்மை பணியாளர் அக்கா வந்து நம்ம சின்ன தளபதியா, அவர் பேர் என்னது, ஸ்டாலின், அவரு பையனை வந்து கத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தூய்மை பஸ் கூட வந்து தூய்மை பணியாளருக்கு ஒரு ஃப்ரீ பஸ் கூட இவங்களால வந்து சரியா பண்ணி கொடுக்க முடியல. ஸோ இந்த ஆட்சியில எல்லாமே வந்து சொல்றது ஒண்ணு பண்றது ஒண்ணுதான். ஸோ வேஸ்ட் ஆட்சி. அதை பத்தி பேசவே நாங்க விரும்பல. எங்களோட ஒர்க்கு, எங்களோட வேலை, நாங்க எதை பிடிச்சி போகணும், எதை ஃபாலோ பண்ணி போகணுன்றது எங்க தளபதி எங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காரு. அதை மட்டும் தான் நாங்க பண்ணுவோம், அதை மட்டும் தான் நாங்க செய்வோம். மக்களுக்கும் தெரியும் யாரு எப்படின்றது. 2026 நீங்க பாப்பீங்க. விஜயோட கம்பேக் எப்படி காட்டு? நான் எதிர்பார்த்துட்டு இருந்த கம்பேக் தான். தலைவர் என்னென்ன பேசணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாமே பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அப்படி மறுபடியும் இப்படி பாப்பனான்னு ஏங்கிட்டு இருந்தேன். 38 days ஆச்சு இல்லையா, அவர் அப்படி பேசினது ரொம்ப சந்தோஷமா என்ன இருந்துச்சு. பேசுறாரு, என்ன சொன்னாரு, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த சுப்ரீம் கோர்ட்ல என்னென்ன இவங்களுக்கு டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா அவங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே மக்களுக்கு புரியுற மாதிரி தளபதியே சொல்லியிருந்தாரு. எங்களோட கம்பேக் வந்து இனிமேல் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது, கொடுக்க போற இது பெருசாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தளபதி பேசுனதை விட ஆதவர்ஜனா தான் கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தாரு. இப்ப கரூர்ல வந்து விஜய் ஓடிட்டாரு, மக்களுக்கு நிக்கலன்னு விமர்சனம். அவர் அங்க பெர்மிஷன் கேட்கும் போது கொடுக்காதது டிஎம்கேவோட தப்பு தானே. அப்ப அவங்கள தானே சொல்லணும். நம்ம இவரை எப்படி தப்பு சொல்ல முடியும்? அன்னைக்கு நைட்டே அங்க போகணும்னு அவங்க கேட்கும் போது மறுத்தது டிஎம்கே தான், ஆளுங்கட்சி தான். அப்ப அவங்க மேலதான் தப்பு. அவங்க பண்ண தப்புக்காக தளபதி எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் தளபதி தான், அவர் வந்து கைது செய்யணும். அது மக்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யாருன்னு. நம்ம சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. டிஎம்கே மேலதான் எல்லா தப்பு இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். அது இல்லாம வெல்ல முடியாதுன்றாங்க. ஏன் வெல்ல முடியாது? நான் கேக்குறேன், ஏன் முடியாது? வெல்ல முடியும். அவருக்கு இருக்கிற என்ன சொல்றது, தொண்டர்கள், இளைஞர்கள், பெண்கள், இப்ப வயசானவங்க சப்போர்ட் கூட அவருக்கு தானே இருக்கு. ஏன் கூட்டணி இல்லாம நான் வெல்ல முடியாது? அவருக்கு வர கட்டம் நடிக்கிற பார்க்க வர கூட்டம், அது ஓட்டா மாறாதுன்றாங்க. அப்படின்னு யார் சொன்னா? இப்போ மோஸ்ட்லி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதுலயே தெரியாதா அவருக்கு? ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போடுறாங்க பர்சன்டேஜ் ஒரு 2% வரும், அதை வச்சு ஆட்சி அமைக்க முடியும். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நான் அந்த 2% மட்டும் சொல்லுங்க. இப்போ பெரும்பான்மை நீங்க எங்க சர்வே எடுத்தாலுமே அவருக்கு ஆதரவா தானே இருக்காங்க மக்கள். சர்வே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அவருக்கு அந்த கரூர் இஷ்யூஸ்னால கம்மியாகும்னு நினைச்சது எல்லாமே இப்ப அதிகமா தான் இருக்கே தவிர கம்மியாகலையே. 50 ஆண்டு கால 70 ஆண்டு கால ஆட்சி, திராவிட கட்சி ஆட்சி, அது 2 வருஷத்துல வந்து விஜயால எதிர்த்து பயப்படுறாங்கல்ல, அவரை பார்த்து பயப்படுறாங்கல்ல. அவர் கேள்வி கேட்கறதுனால தானே பயப்படுறாங்க. இந்த பயம்தான் எங்களோட வெற்றி. எல்லா கூட்டத்திலயும் விஜய் வந்து பாஜகவே திமுகவை எதிர்த்து பேசுறாரு. இந்த கூட்டத்துல வந்து பாஜக எதுவும் பேசல, என்ன நினைக்கிறீங்க? கரூர் ஸ்டாம்பேட்க்கு அப்புறம் பேசுறதுனால மேபி தப்பு யார் பக்கம் இருக்கோ அவங்க பத்தி மட்டும் பேசியிருக்கலாம். கண்டிப்பா ஆட்சி அமைச்சிருவாரா? கண்டிப்பா. சொல்றேன். நம்பிக்கை. திமுக அதிமுக எல்லாமே இப்ப நாங்க தமிழ்நாட்டுல பண்ணிட்டோம், இதை தாண்டி விஜய் என்ன பண்ண போறாருன்னு கேக்குறாங்க. அவங்க பண்ணாதது எல்லாத்தையுமே அவர் பண்ணுவார். அவங்க எதுவுமே பண்ணல சொல்றேன். அது இந்த 4.5 years எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணல. அவங்க பண்ணாதது எல்லாமே தளபதி கண்டிப்பா பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.